உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். மக்களுக்காக இந்த கட்சி நல்லாட்சி கொடுக்கும் என்று சொன்ன அம்மாவுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியவில்லையே என்று பல பகுதிகளிலே தொண்டர்கள் குமரி அழுதை நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம். தொண்டர்கள் சரியாக இருக்கிறார்கள், மக்கள் சரியாக இருக்கிறார்கள். இடையே ஒரு மாயாஜால விளையாட்டு நடந்து விட்டது. போன்ல செல்போன்ல இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், பேஸ்புக், யூடியூப் தான் வருது. பொதுச் செயலாளர் பெற்ற சீட்டுகளுடைய எண்ணிக்கை 54 சீட்டுகளை பெற்றிருக்கிறோம். 96 அம்மாவே தோல்வி சந்தித்தார்கள். ஆனால் 98 நாடாளுமன்ற தேர்தலை இந்தியாவினுடைய பிரதமரையே தேர்ந்தெடுக்கிற தலைவியாக நாங்கள் அம்மா இந்தியாவினுடைய பிரதமரையே தேர்ந்தெடுக்கக்கூடிய முக்கியமான தலைவராக இந்தியா நம்முடைய அம்மா அவர்கள் உருவெடுத்தார்கள். விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு செய்திருக்கிற ஒரே சாதனை அதிமுகவிலே இரட்டை சின்னத்திலே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ஒவ்வொருவருக்கும் கோடி கோடியாக பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி சனிக்கிழமை சந்தையில விலைக்கு வாங்கி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வைத்து மக்கள் அளித்த வாக்குரிமையை அவமானப்படுத்தியதுதான் நடிகர் விஜய் செய்த ஒரே சாதனை. முதலமைச்சர் விஜயுடைய ஒரே சாதனை இரட்டை சின்னத்திலே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கி திமுக எதிர்கட்சியாக இருக்கிறது. அதிமுக அடுத்த இந்த கூட்டத்தை இன்றைக்கு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை செயல்படுத்த வைப்போம். இன்றைக்கு வாரத்தில்